Today we are going to learn a few words related to happiness. மகிழ்ச்சி அப்படினு சொல்றீங்களா? மகிழ்ச்சிக்கு இணையான தமிழ் சொற்கள் வேற ஏதாவது சொல்ல முடியுமா? சந்தோஷம், சந்தோஷம், இன்பம், இன்பம், களிப்பு, பேரின்பம், களிப்பு தெரிஞ்சது பெரிய விஷயம். ஆனந்தம், பேரின்பம், பேரின்பம். சோ இந்த மாதிரி மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நீங்க பல வார்த்தைகள் சொன்னீங்க இல்லையா தமிழ்ல? அதே மாதிரி நம்ம இங்கிலீஷ்லயும் ஹாப்பினஸ், சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்கறோம். நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இப்போ நம்ம இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இமோஷன்ஸ் நம்ம இமோஜிஸ், இமோட்டிகான்ஸ் நீங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஐகான் பார்த்துருப்பீங்க. சிரிக்கிற மாதிரி, அழற மாதிரி, கோபமா இருக்க மாதிரி, அந்த மாதிரி நிறைய ஃபீலிங்ஸ் உள்ள எக்ஸ்பிரஸ் பண்ற ஸ்மைலிஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு இமோஷன்ஸ் அப்படின்ற டாபிக்ல நம்ம படிக்க போறோம். அதுல வந்து நம்ம vocabulary லேர்ன் பண்றது ஃபர்ஸ்ட் வந்து ஹாப்பினஸ் ரிலேட்டட் வேர்ட்ஸ். மகிழ்ச்சியை குறிக்கின்ற வெவ்வேறு சொற்கள் பத்தி தான், அதை எப்படி நம்ம சென்டென்ஸ்லயும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு லெசன்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹாப்பினஸ்க்கு ரிலேட்டட் வேர்ட்ஸ் ஒரு 16 வேர்ட்ஸ் எழுதிருக்கேன் நான். elated, overjoyed, pleased, glad, delighted, happy, joyful, on cloud 9, blissful, ecstatic, over the moon, jubilant, pleasure, gay, glee, mirth. So இந்த words எல்லாமே related to happiness. எல்லாமே என்னத்தை குறிக்கும் சொற்கள்? happiness, மகிழ்ச்சியை குறிக்கும் சொற்கள். So இப்போ அந்த words எல்லாம் நம்ம எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So our Indian team was elated by its consecutive victories. Indian team, நம்மளோட இந்திய குழு ரொம்ப மகிழ்ச்சி விட்டுறது எப்போ? அவங்களோட தொடர் வெற்றி அடைஞ்சதுனால, வெற்றிகள் தொடர்ந்து வெற்றி பெற்றதுனால. இப்போ கிரிக்கெட்டோ இல்லை ஃபுட்பாலோ ஏதோ ஒரு டீம் ஏதோ ஒரு கேம் விளையாடுறோம்னு வச்சுக்கோங்க, தொடர்ந்து நம்ம டீம் வென்றுகிட்டே இருந்தது, நிறைய வெற்றிகளை பார்க்கும்போது எப்படி இருக்கு? இலேட்டட், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நான் அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் எல்லாமே எதை குறிக்கிற சொற்கள்? ஹாப்பினஸ். அண்டர்லைன் பண்ணிருக்கிறது எல்லாமே ஹாப்பினஸ் குறிக்கும் சொற்கள். So I was overjoyed when I met my friend after 20 years. நான் என்னோட ஃப்ரெண்டை வந்து பார்த்தேன். எப்போ? 20 வருஷம் கழிச்சு பார்த்தேன். ஸ்கூல் காலேஜ் டேஸ்ல பார்த்தது. அதுக்கப்புறம் நான் 20 இயர்ஸ் கழிச்சு பார்க்குறேன். எனக்கு எப்படி இருந்தது? அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. நெக்ஸ்ட், he was pleased with his results. நம்ம வந்து அவன் வந்து எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு, அதை பார்க்குறான், மார்க்ஸ் எல்லாம் பார்க்குறான், எல்லாமே அதிகமான மார்க்ஸ் எடுத்திருக்கான். அதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. He was pleased with his results. புரியுதா? நெக்ஸ்ட் ஒன். I am glad to hear that you are going abroad for higher studies. நீ வந்து உன்னோட உயர் படிப்புக்காக நீ வந்து வெளிநாடு போறியாமே, நான் கேள்விப்பட்டேன், எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்ல வேலை செஞ்ச நீ, சூப்பர்பா அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்து சொல்லி அனுப்புறேன். அப்போ அது கேட்கும்போது எனக்கு எப்படி இருந்தது? சந்தோஷமா இருந்தது. நெக்ஸ்ட் ஒன். The children were delighted when the judges announced the winners. Judges வந்து இப்போ நம்ம வந்து ஏதாவது காலேஜ் போகிறோம், அங்கே போய் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அப்போ நம்ம ஸ்கூல் தான் அதில் வந்து வின் பண்ணியிருக்கு, அந்த வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா ஜட்ஜஸ், அங்கே இருக்கவங்க போட்டியாளர்கள் யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்கன்னா அதில் நம்ம ஸ்கூல் பேர் வந்துச்சு அப்படின்னும் போது நமக்கு எப்படி இருக்கு? We jump out of joy. சந்தோஷத்துல அப்படியே துள்ளி குதிப்போமா இல்லையா? அதுதான் இது. The children were delighted. குழந்தைகள் எல்லாம் ரொம்ப வந்து சந்தோஷத்துல ரொம்ப துள்ளி குதிச்சாங்க. எப்போ? when the judges announced the winners. வெற்றியாளர்களை ஜட்ஜஸ் சொல்லும் பொழுது குழந்தைகள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி விட்டனர். புரியுதா? நெக்ஸ்ட் ஒன். I am happy that you are getting married. ரொம்ப நாளா ஒருத்தர் திருமணம் ஆகாம இருந்தாரு. அவர் ஒரு நாள் திடீர்னு வந்து, மேம் எனக்கு கல்யாணம் பத்திரிகை கொடுக்கும்போது அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பா ஒரு வழியா அவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா, ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஐ எம் ஹாப்பி தட் யூ ஆர் கெட்டிங் மேரிட். ஒரு வழியாக அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற, கல்யாணம் முடிஞ்சிச்சு, ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் ஒன். இஃப் யூ ஹேவ் பாசிட்டிவ் திங்கிங் யுவர் மைண்ட் வில் பி ஜாய்ஃபுல். இஃப் யூ ஹேவ் பாசிட்டிவ் திங்கிங், எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறை எண்ணங்கள். நம்ம எப்போவுமே நல்லது தான் நடக்கும், எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அவர் ஓன் குட். அந்த மாதிரி நமக்கு எப்போவுமே வந்து பாசிட்டிவ் திங்கிங் இருந்ததுன்னா நம்மளோட மனசு எப்படி இருக்கும்? எப்போவுமே லேசா இருக்கும், எதை பற்றியும் கவலை இல்லாமல், துன்பம் இல்லாமல், துயரம் இல்லாமல் சந்தோஷமா இருப்போம். ஸோ எப்போவுமே நமக்கு என்ன வேணும்? பாசிட்டிவ் திங்கிங் வேணும். எதுவுமே நம்ம நெகட்டிவா நினைக்க கூடாது. எந்த ஒரு எஃபர்ட் எடுத்தாலும் அதில் என்ன பண்ணணும்? பாசிட்டிவா நம்மளால இதை ஜெயிக்க முடியும், சக்சஸ் அடைய முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா
கண்டிப்பா நம்மளோட மைண்ட் will be joyful, சந்தோஷமா இருக்கும். நெக்ஸ்ட், she was on cloud 9 when her husband's surgery got over successfully. அவங்க கணவருடைய ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது, வெற்றிகரமாக முடிந்தது அப்படின்ற நியூஸ் அவங்க கேட்ட உடனே அவங்க மனைவிக்கு எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆன் கிளவுட் 9 அப்படியே சந்தோஷத்துல மிதந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சி விட்டுறாங்க அப்படின்றது தான். She was on cloud 9 when her husband's surgery got over successfully. So we'll move on to the next one. She was blissful when she was inside the temple. அவங்க கோயிலுக்குள்ள இருக்கும் பொழுது, கோயிலுக்கு உள்ள இருக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்படின்னா என்ன? கோயிலுக்கு வெளில வந்தோடனே மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்க? திருப்பியும் ஏதோ பழைய இதுலயே போய் பழைய ரொட்டீன் லைஃப்லயே போயிட்டு மனசு கஷ்டம். கோயில்ல உள்ள இருக்கிற வரைக்கும் அவங்க மனசு ரொம்ப பிளிஸ்ஃபுல்லா, சந்தோஷமா, அமைதியா, பீஸ்ஃபுல்லா, ஜாய்ஃபுல்லா இருந்தது. ஸோ ஷி வாஸ் பிளிஸ்ஃபுல் when she was inside the temple. கோயிலுக்குள்ள இருக்கும்போது அவங்க சந்தோஷமாக இருந்தார்கள். நெக்ஸ்ட் ஒன், I felt ecstatic when my daughter got government job. என்னோட மகளுக்கு அரசு வேலை கிடைத்தது அப்படின்னு நினைக்கும் போது, எனக்கு கிடைச்ச போது எனக்கு ரொம்ப பரவசமா இருந்தது, ஆனந்தமா இருந்தது. நெக்ஸ்ட், the teacher was over the moon when a student passed the exams. டீச்சருக்கு சந்தோஷமா இருந்தது எப்ப? அவங்களோட மாணவன் வந்து எக்ஸாம்ஸ்ல பாஸ் ஆயிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே டீச்சருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நெக்ஸ்ட் ஒன், the participants were in jubilant mood after the victory. அந்த பங்கேற்பாளர்கள், போட்டியாளர்கள், அந்த போட்டியில பங்கேற்றவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு உடனே அவங்க ஜூபிலண்ட் மூட்ல இருந்தாங்க, சந்தோஷமான மனநிலையில இருந்தாங்க. என்ன மூடு? ஸ்டேட் ஆஃப் மைண்ட். என்ன மூட்ல இருந்தாங்க? சந்தோஷமான மூட்ல இருந்தாங்க. அதுதான் ஜூபிலண்ட் மூட். நெக்ஸ்ட் ஒன், டீச்சிங் கிராமர் கிவ்ஸ் மீ பிளஷர். எனக்கு கிராமர் சொல்லி கொடுக்கிறது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஸோ டீச்சிங் கிராமர் கிவ்ஸ் மீ பிளஷர். நெக்ஸ்ட் ஒன், ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் கே அக்கேஷன் ஃபார் சில்ட்ரன். ஃபெஸ்டிவல்ஸ், இந்த பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், பக்ரீத், வேற என்ன, கிறிஸ்மஸ், எல்லா பண்டிகைகள் எல்லாம் வரும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஜாலியா இருக்குல்ல? ஸ்கூல்ல இருந்து விடுதலை, லீவ் கிடைக்கும், அப்புறம் ஜாலியா ஊருக்கு போகலாம், எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதுதான் ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் கே அக்கேஷன் ஃபார் சில்ட்ரன். குழந்தைகளுக்கு ஃபெஸ்டிவல்ஸ், திருவிழானாலே கொண்டாட்டம் தான். சரியா? நெக்ஸ்ட் ஒன், ஸ்மைலிங் வித் க்ளீ த சைல்ட் ஓபன் த சாக்லேட் பாக்ஸ். ஸ்மைலிங் வித் க்ளீ, சந்தோஷத்தோட, ஒரு சிரிப்போட, மகிழ்ச்சியோட அந்த குழந்தை என்னத்தை திறந்தது? சாக்லேட் பாக்ஸ். சாக்லேட் பாக்ஸை ஓபன் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த க்ளீ, இந்த அண்டர்லைன் பண்ணிருக்கிறது எல்லாமே மகிழ்ச்சியை குறிக்கும் சொற்கள். நெக்ஸ்ட் ஒன், மணி tried to hide his mirth when he came to know that his enemy was injured. இன்ஜர்ட்னா அடிபட்டுருச்சுன்னு அர்த்தம். மணிக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனாலும் என்ன பண்ணான்? அவனோட சந்தோஷத்தை மறைத்து கொண்டான். ஹைடுனா மறைச்சுக்கிறது, மறைத்தல். கன்சீல், மறைச்சிக்கிறான். என்ன எதை மறைக்கிறான்? அவனோட சந்தோஷத்தை மறைக்கிறான். எதை கேள்விப்பட்ட உடனே? அவனோட எதிரிக்கு அடிபட்டுருச்சு அப்படின்ற செய்தியை கேட்டு அவன் ரொம்ப சந்தோஷம் அடைந்தான். ஆனா அதை அவன் வெளிக்காட்டிக்கவே இல்லை. ஸோ தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு என்னது? ஹாப்பினஸ். ஸோ டுமாரோ we will learn words related to sadness. இப்போ நம்ம துக்கம், துயரம், சோகம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அந்த வேர்ட்ஸ், அந்த சேட்னஸ்க்கு ரிலேட்டட் வேர்ட்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ வியூவர்ஸ்க்கு ஒன்று சொல்லணும். என்னன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருக்கீங்க, இஃப் கிளாஸ் நடத்துங்க, டைரக்ட் டு இன்டைரக்ட் நடத்துங்க, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் நடத்துங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, ஜஸ்ட் யூடியூப்ல போயிட்டு சித்ரா வெங்கடேசன் அப்படின்னு டைப் பண்ணுங்க, என்னோட சேனல் வரும். அந்த சேனல்ல போயிட்டு பிளேலிஸ்ட்னு இருக்கும். பிளேலிஸ்ட்ல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் வந்து கண்டினியூஸா, அதுல நிறைய வீடியோஸ் இருக்கும். அதுல உங்களுக்கு எந்த ஆல்மோஸ்ட் ஐ ஹவ் கவர்ட் ஆல் த டாபிக்ஸ் இன் கிராமர். அதுல நீங்க பார்த்துட்டு அந்த டாபிக்ல என்ன இஃப் கிளாஸ் வேணுமா, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வேணுமா, ஆக்டிவ் பாசிவ் வேணுமா, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் வேணுமா, அந்த பிளேலிஸ்ட்ல பார்த்து நீங்க சூஸ் பண்ணி நீங்க எடுத்து உங்க வீடியோஸை உங்களுக்கு தேவையான டாபிக்ஸை நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது நிறைய பேர் நீங்க கேட்டிருக்கீங்க கமெண்ட் பாக்ஸ்ல, எல்லாமே இது எல்லா வீடியோஸுமே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன். Thank you, teacher.